ஒரு சிம்பிளான அதே சமயம் டேஸ்டான சிக்கன் பக்கோடா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கார மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு சென்னு சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா ஒன்று ஒன்று ஒட்டுற மாதிரி கலந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் திட்டமாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கலர் மாவு வந்து சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு சிக்கனாக தனித்தனியாக இருக்க மாதிரி போட்டு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நாம் எடுத்துக்கலாம். சிக்கன் வேகும்போது எப்போவுமே அடுப்பு மீடியம்லேயே இருக்கணும். அப்போ தான் சிக்கன் உள்ளே வர நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே சாப்பிட க்ரன்ச்சியாக இருக்கும். ஒருவேளை ஓவர் ஹீட் காமிச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சிக்கன் சரியாக வெந்து இருக்காது. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் வந்து நல்லா வந்து வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி போட்டு காமிக்கிறேன். ஒன்றும் பெருசாக டேஸ்ட்டில் வித்தியாசம் வராது. ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது. அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் பக்கோடா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி